විශේෂයෙන් මම අහන්න කැමතියි குறிப்பாக ரூபா தொடர்ந்து வீழ்ச்சியடைந்து வருவதற்கான காரணங்கள் என்னவென்று நான் கேட்க விரும்புகின்றேன். அந்த நிலைமையை கட்டுப்படுத்துவதற்கும் அந்நிய செலாவணியை ஸ்திரப்படுத்துவதற்கும் ரூபாவின் நிலைத்தன்மையை உறுதி செய்வதற்கும் அரசாங்கம் எடுக்கும் குறுகிய கால, மத்திய கால மற்றும் நீண்ட கால நடவடிக்கைகள் என்ன? කාලීන ඒ වගේම දීර්ඝ කාලීන පියවර කවරේ මැද පෙරදිග යුත ගැටුම් උත්සාහන වීම තුළින් மத்திய கிழக்கில் யுத்த மோதல்கள் தீவிரமடைந்ததன் காரணமாக உலகளாவிய ரீதியில் மசகு எண்ணெய் விலை கணிசமாக உயர்ந்தமை முக்கியமாக இலங்கையில் எரிபொருள் மற்றும் எரிவாயு இறக்குமதி செலவுகள் அதிகரிப்பதற்கு காரணமாக அமைந்தது. இதனால் இலங்கை ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சி அழுத்தம் அதிகரித்துள்ளது. எதிர்பார்க்கப்படும் நாணய வீழ்ச்சிக்கு எதிராக தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக இறக்குமதியாளர்கள் இறக்குமதி கட்டணங்களையும் வெளிநாட்டு செலாவணி கொள்வனவுகளையும் அதிகரிக்கும் ஒரு போக்கு காணப்படுகிறது. மேலும் அரசு பிணையங்கள் சந்தையிலிருந்து பங்குச் சந்தைகளிலிருந்தும் வெளியேற்றங்கள் இடம்பெற்று வருகின்றன. இலங்கை ரூபாவின் வீழ்ச்சி பொருளாதாரத்திற்கு முற்றாகவே மோசமாக பாதிக்கும் என்று கருத முடியாது என்பதனை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏனெனில் இந்த ஏற்ற இறக்கங்களில் சாதக மற்றும் பாதக விளைவுகள் ஆகிய இரு பக்கங்களும் காணப்படுகின்றன. மிக முக்கியமானது என்னவென்றால் ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் அசாதாரணமான முறையில் அல்லது கணிக்க முடியாத வகையில் அல்லது கட்டுப்படுத்த முடியாதவாறு ஏற்படும் வழமைக்கு மாறான ஏற்ற இறக்கங்களை நாங்கள் வொலாட்டிலிட்டி என்கின்றோம். ஆனால் தற்போது அத்தகைய தூர ஏற்ற இறக்கம் இங்கு ஏற்படவில்லை. திரைசேரி நிரம்பி வழியும் இந்த தருணத்தில் அந்த பணத்தை பயன்படுத்தி எரிபொருள் விலை உயர்வை தடுத்து மக்களுக்கு விலையை உயர்த்துவதற்கு பதிலாக விலையை குறைப்பதற்கு ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது? ஏன் மின்சார கட்டணத்தை குறைக்க முடியாது? ඒ වගේම තමයි විදුලි බිලත් ඉතාම වැරදින කරු විපක්ෂ නායකතුමනි அது முற்றிலும் தவறானது. கௌரவ எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, கடன் வாங்கி அதை மானியங்களாக வழங்க முடியாது. சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து பெறப்படும் கடன்களை பயன்படுத்துவதற்கு பல்வேறு திட்டங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. அதிலிருந்து மானியங்களுக்காக ஒதுக்கப்படும் திட்டங்களுக்கு நாங்கள் 240 பில்லியன் செலவிடுகின்றோம். ஏனையவை அபிவிருத்தி திட்டங்களாகும். அவற்றின் பலன்கள் எதிர்காலத்திலேயே கிடைக்கும். அதேபோல் ஆசிய அபிவிருத்தி வங்கியிலும் திட்டங்களே காணப்படுகின்றன. உலக வங்கியிலும் திட்டங்கள் காணப்படுகின்றன. அவ்வாறு செய்யாமல் பணத்தை பகிர்ந்து கொடுத்தால் என்ன நடக்கும்? கடந்த காலத்தில் இதேபோல் செய்ததினாலேயே உண்மையில் இந்த நாடு கடன் நெருக்கடிக்குள் சிக்கியது. இன்று டாலரின் பெறுமதி 338 ரூபாய் 78 சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து கிடைக்கவிருக்கும் தவணை பணத்தை நான் இப்போது கணக்கிட்டேன். 5வது முறையாக கிடைக்கவிருப்பது 350 மில்லியன். அந்த 350 மில்லியனை 335 பெருக்கினால் நமக்கு கிடைக்க வேண்டியது 117 மில்லியன் ஆகும். இந்த நாணய வீழ்ச்சி, அதாவது இன்று மொத்தம் 39 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் முழுமையான வெளிநாட்டு கடனாக உள்ளது. இது 293 338 வீழ்ச்சி அடையும் போது மொத்த கடனின் மீதான தாக்கம் 1608 மில்லியனாக இருக்கும். எங்கு குறிப்பாக இந்த நாணய வீழ்ச்சிக்கு டாலர் பலமடைந்தமையின் தாக்கமும் உலக யுத்த நிலைமையும் தாக்கமும் ஒரு விசேட சூழலாக பின்னணியாக காணப்படுகின்றன. கடந்த காலங்களில், அதாவது 2022 போன்றதொரு சூழ்நிலையில் இத்தகைய நிலைமைகள் எதுவும் இல்லாமலேயே இந்த நாட்டுக்குள் எடுக்கப்பட்ட தீர்மானங்களினால் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியில் டாலர் ஒன்று சுமார் 400 ரூபாய்க்கு சென்றது. அது எப்படி இருந்த போதிலும் இது குறித்து நாம் விவாதிக்க முடியும்.